தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் அறிவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் அறிவோம். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாளிலும் உங்களோடு இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எல்லோரும் நின்று இருக்கிற இடங்களிலே நாம் எல்லோரும் நின்று கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த பெரிதான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லோரும் ஆண்டவரோடு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே சப்பாய் எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரை தந்த கிருபை ஆண்டவரே மிக பெரியதாக இருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனே,
நன்றியோடு நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்தீரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திர செலுத்துகிற கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிற கர்த்தாவே. தேவனே உன்னதமானவரே, ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் துதிக்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நன்மை செய்தபடியால் நான் உங்களை பாடுவேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரேப்பா எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறார், எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் நன்மையை தந்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் என்னை துதிக்க மாட்டார்களா என்று சொல்லி இந்த சந்ததியை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த சந்ததியை, எங்களுடைய சந்ததிகளை உங்களுடைய துதியை சொல்லுவதற்காக கர்த்தர் நீங்க ஏற்படுத்தின மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துங்க தாவே. எல்சடாயின் தேவனே, நீங்கள் சர்வ வல்லவராய் இருக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தாவே. உன்னதமானவரே, தேவனுடைய குமாரனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தாவே. சதா காலங்களிலும் நீர் வீற்றிருக்கிற தேவனானவரேப்பா, ஆதியும் அந்தவுமானே, அல்வாவும் ஒமேகாவுமானேன்னு சொன்னவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரேப்பா. நீர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று தூதர்களின் சேனைகள் உம்மை அனுதினமும் துதித்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்களும் உம்மை துதிக்க ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்தினோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே, நன்றி ஆண்டவரே. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. சகலத்தையும் நீர் எங்களுக்காக படைத்து அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு பொழிந்தவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் துதிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் கீழே எங்களை ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து நேரிட்ட போது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு துணை நின்றீங்க. நிந்தனை வந்த பொழுது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க பாதுகாப்பாய் நடத்தினீங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு பலவீனங்கள் எங்களை வந்தது ஆண்டவரே, அவைகள் பலவீனத்திலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க ஆண்டவரே. உண்மையே ஆண்டவரை துதிக்க வந்துள்ளோம், உண்மையே போற்ற வந்துள்ளோம் ஆண்டவரேப்பா. நல்ல குடும்பத்தை தந்தீங்க, நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. ஆண்டவரே எங்களுடைய உயிர் உள்ள நாளெல்லாம் உண்மை சொல்லி துதிக்க, உங்களுடைய நாமத்தை சொல்லி துதிக்க கர்த்த கிருபை ஆண்டவரேப்பா. 1000 நாவுகள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க முடியாது ஆண்டவரே. அவ்வளவு ஏராளமான நன்மைகளை கர்த்த நீங்க எங்களுக்கு செய்திருக்கீங்களே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மிடத்திலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீ ஜீவனையும் கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. மனித அவதாரம் எடுத்து ஆண்டவரே நாங்கள் சகிக்க வேண்டிய ஒவ்வொரு காயங்களையும் நீங்க எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்களே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவரே கடைசி சொட்டு இரத்தம் சிந்தும் வரைக்கும் ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பெரும் மனப்பான்மையோட ஆண்டவரேப்பா நீர் எங்களுக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசினவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜி கொடுங்க. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளில் நிழலில்
என்றென்று மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா ஏசுராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே ஏசுராஜா என்பல நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே
இந்த நாளில் உங்களுடைய வல்லமையை கர்த்தர் நீங்க எங்களுக்கு காண செய்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே அப்பா. தேவனே, அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவானேன்னு சொன்னாங்க. உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே அப்பா. தேவனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலவீன நேரத்திலே நீர் எங்களை தாங்கினீர் ஆண்டவரே. சப்பா, ஆபத்து நேரிட்ட போதெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமாயிருந்தீர், எங்களுடைய ரட்சணிய கொம்பாயிருந்தீர் என்று நன்றியோடு துதிக்கிறோம் தாவே. நாங்கள் படுத்து நித்திரை செய்த பொழுது நீர் எங்களுடைய கரம் எங்களை தாங்கி வழிநடத்தினது நன்றி ஆண்டவரே அப்பா. தேவனே, இந்த நாளிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறேன். நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. எங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்க அடிக்கப்பட்டீங்களே ஆண்டவரேப்பா. எங்களுடைய சிந்தனையினால் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சிரசிலே ஆண்டவரே முள் கிரீடம் சுட்டப்பட்டது ஆண்டவரேப்பா. அவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோங்க தாவே. எங்களுடைய கண்களினால் செய்த இச்சைகளில் பாவங்கள் ஆண்டவரே, எங்களுடைய கண்களினால் செய்த ஆண்டவரே எல்லா அசூசியான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தில் செய்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்று ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு நீர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கழுவீராக. ஆண்டவரே, இந்த கேம்பஸ் சுற்றிலும் உடைய பிரசன்னமும் மகிமையும் தங்கியிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவே. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையை நீங்க எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய செயல்களையும் உமக்காக அர்ப்பணிக்க கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைப்பதற்கு ஆண்டவரே நீங்க சிலுவையில் தொங்குனீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஜீவன் தப்ப பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனையும் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே, சொந்த ஜனமா ஆகுவதற்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு நீர் எங்களை கழுவினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. தேவனே, நீர் விரும்பத்தக்க ஆண்டவரே ரூபம் உங்களுக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். உமக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லப்பட்டது ஆண்டவரே அப்பா. நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறது ஆண்டவரே, உம்முடைய சரீரம் உழுதல் நிலம் போல பிற்கப்பட்டதாய் ஆண்டவரே காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமாண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை கரங்களை தட்டி மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. சிலுவையில் தொங்கினவரே நன்றி ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபையை தாங்க ஆண்டவரே. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை எங்களை தந்து கொண்டே இருங்க ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற
உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கணும் என்பதற்காக, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய உற்றார் உறவினரும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாமல் இருக்கும்படியாக எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் தொங்கினீங்க. உண்மை நினைத்து பார்க்கிறோம் தாவே. தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, ஆண்டவரே நீர் கடைசி மட்டும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே தேவனே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்களேன்னு சொன்னவரே ஆண்டவரே கடைசி மட்டும் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய கிருபையினாலே எங்களை மன்னித்து கொண்டே இருந்தீங்க. நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பின்பற்றாத வழிகள் ஏதேனும் இருக்குமானால் அவர்களை உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ தொடர்ந்து உங்களுடைய நாமத்தையும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாகவும் தலைமுறை தலைமுறையாய் உண்மை ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாயும் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபையை தந்த ஆசீர்வாதம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க மகிமையினால் நிரப்புங்க, தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க உங்களுடைய வசனத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே ஒவ்வொரு வசனம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஆணி பாய்ந்தது போல ஆண்டவரே சுபா அது இருக்க கத்து கிருபை செய்யுங்க. உங்களுடைய வசனத்தினாலே கர்த்தர் நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருங்க. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் எங்களுக்காக ஆண்டவரே பிதாவினிடத்தில் நீர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். நன்றி தான் ஆண்டவரே சுப்பா. வருகிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே பலவீனப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நினைத்தல்லுங்க. துக்கத்தோடு வந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தல்லுங்க. ஏக்கத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய வசனத்தை கொண்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்று உங்களுடைய சமூகத்திலிருந்து அனுதினமும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் வளர்வதற்கு வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததான சேகர குருவானர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல் சபையாராகி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆவலுடன் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மிடத்திலே பேசுவார். ஐசக் நீல் தினகரன் அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். அவர் இன்று நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். கூடுமானால் உங்களுக்கு குறிப்பெடுத்து கொண்டால் நீங்கள் நலமாக இருக்கும். அவர்கள் மிக வேகமாக அநேக வசனங்களை அவர்கள் சொல்வார்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தியானிப்பதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபசிந்தியோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் ஐசக் நீல் தினகரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தருவார்கள். அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த, அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மிகுந்த அன்போடு வாய்ப்பு கொடுத்து அழைத்த நம்முடைய சேகர மற்றும் சபை மன்ற தலைவர் பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நம்முடைய ஐயா பீரியடில் தான் நான் பல முறை வந்திருக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு முறை கூட வந்ததில்லை.
எனக்கு நல்ல ஞாபகம், இதே ஊரில் தான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன். சிஎம்எஸ் அருணோதயாவில் படித்தேன். 6th ஸ்டாண்டர்ட் வெஸ்ட் திருநெல்வேலி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 7th படித்தேன். அவ்வளோதான். 5th 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் நல்லூரில் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து பழைய பாலியர் நேசன் ஊழியர் திரு ஜான் பாக்கியநாதன், அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. நம்ம தீமோத்தேயு சார் வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இங்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். ஒரு பழக்கவித்த நல்ல ஒரு கிராமம். கிட்டத்தட்ட அப்போ வந்து எனக்கு இப்போ நான் சில பெயர்களை நான் சொல்கிறேன், அவங்க பற்றி எனக்கு தெரியாது. கிறிஸ்டோஃபர்னு ஒரு சார் உண்டு, பழைய ஹோமியோபதி டாக்டர். அந்த சாலைக்கு அடுத்தது ரைட் சைடு ஃபஸ்ட்டு வீடு. அப்போ நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பொதுவாக நான் பாடல் சத்தத்தை உயர்த்தி பாடுவது என்னுடைய வழக்கம். அவங்க என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ நீ சின்ன பையலாக இருக்க, ஆனாலும் பாடல் சத்தத்தை உயர்த்தி பாடுகிறாயே, கொயருக்கு வந்துருன்னு ஒரு நாள் சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா அனுப்பி விட்டாங்க. அப்போ தான் நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல கொயரில் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒரு சார் உண்டு, அப்போவுமே அவங்க வயசு இம்மானுவேல்னு ஒரு சார் உண்டு, அழகாக அவங்க தான் கொயர் மாஸ்டராக இருந்தாங்க. கனகராஜ் சார் தான், இப்போவும் அவங்க தான் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. அப்பவும் அவங்க தான். எனக்கு 10 வயது அப்போ, இப்போ எனக்கு வயது 49 ரன்னிங். அப்போ கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன். அந்த இம்மானுவேல் சார் அழகாக பாடல் சொல்லி தருவாங்க. அது மட்டுமல்ல, ஸ்கூல் கொயர்லேயும் என்ன நம்ம கனகராஜ் சார் அவங்க தான் சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் அவங்க வந்து சண்டே ஸ்கூலில் அழகாக பேரின்ப கீதம், எனக்கு பொதுவாக பாமாலை பேரின்ப கீதம் அதெல்லாம் ரொம்ப விருப்பம். அந்த பாடல்கள்லாம் ஒரு பழைய பெரிய ஒரு டேப் ரெக்கார்டர், கிட்டத்தட்ட அந்த டேபிளில் 3/4 இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை ஆன் பண்ணி அப்படியே அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படியே சொல்லி தருவாங்க. இந்த ஊர் ஆண்டவரை அறிவதற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் என்னை பழக்கவித்த ஒரு நல்ல கிராமம். அல்லேலூயா. அநேக நண்பர்களின் பெயர்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆனால் அதை சொல்லி காலத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. இப்போ அவங்க வந்தால் எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனால் அருணாச்சலம் இன்றைக்கு அருண் என்று சொல்லப்படுகிறாரு. நாங்கள்லாம் ஒன்று போல தான் படித்தோம், ஒரே கிளாஸில் தான் படித்தோம். அவரை ஊழியராக பார்க்கும்போது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் செல்லலாம். தம்பி எஃப் ஷார்ப், பழைய நடராஜ முதலியார் பாடிய பாடல். தாளத்துக்கு எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி கருத்தை உணர்ந்து பாடலை என்னோடு இணைந்து பாட உங்களை அன்பாய் கேட்கிறேன். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கத்தனே சூபாருனதாய் கஷ்டங்கள் சகித்தாரே, கத்தனே சூபாருனதாய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேறப்பட்ட தீருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக ஈனரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈனரே, வெள்ளியோர் மண்ணில் வாழ்வோர் இவ்வன்பு இணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேறப்பட்ட தீருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக ஈனரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈனரே. கரங்களை தட்டலாமே, தெரிந்த பாடல் தான், மனப்பாடமாக பாடலாம். கரங்களை தட்டுங்க, தாளத்திற்கு ஏசல் போல் கரங்களை தட்டுங்க. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா,
வாழ்வழிக்கவே உயிரார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை ஆற்ற விலையாக ஈடனரே ஆஹா விலையேற பெற்றோனாய் என்னை ஆற்ற விலையாக ஈடனரே எந்த நூக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் நம்பினையே சுந்தித்தே சேவை செய்வே தந்தையும் நம்பினையே சுந்தித்தே சேவை செய்வே விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை ஆற்ற விலையாக ஈடனரே ஆஹா விலையேற பெற்றோனாய் என்னை ஆற்ற விலையாக ஈடனரே மனுஷனை அவர் நினைப்பதற்கு மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம் ஆனாலும் மண்ணாகி அவர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு கிரியை நடப்பிக்கிறாரே மகாபெரிய பாக்கியம் நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேறப்பட்ட திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை ஆற்ற விலையாக ஈடனரே ஆஹா விலையேற பெற்றோனாய் உன்னை ஆற்ற விலையாக ஈடனரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் மரணம் உணர்த்தும் பரதீசின் வாழ்வு. நாளைக்கு ராத்திரி வேளைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு பொந்தியு பிலாத்து. சண்டே மார்னிங் சர்வீஸ்ல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க இருக்கிற தலைப்பு சிலுவை சுமந்தவர் சிலுவை சுமக்க அழைக்கிறார். ஞாயிறு இரவு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு மறுதலித்தல்கள். அதுல பாயிண்ட் நம்பர் 1 பேதுருவின் மறுதலித்தல், பாயிண்ட் நம்பர் 2 நமது மறுதலித்தல்கள், பாயிண்ட் நம்பர் 3 இயேசு கிறிஸ்துவின் மறுதலித்தல்கள். அனைத்து கூடுகைகளுக்கும் தவறாமல் நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தட்டி எழுப்புவார். அவருக்கு உகந்த வாழ்வு வாழ அவருக்காய் செயலாற்ற நம்மை தட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு சகோதரி ஜேம்ஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாவற்றையுமே எழுதி கொள்ளுதல் நல்லது. அப்படி என்றால் பிரசங்கம் உங்களுக்கு மறக்காது. வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணினா உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இன்றைக்கு கொடுக்கிற தலைப்பை எழுதி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கற்றுத்தரும் பரதீசின் வாழ்வு. அனைத்து வசனங்களையும் ஒலிபெருக்கில சகோதரி ஜேம்ஸ் அவர்களால் நாம் வாசிக்க கேட்கலாம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42. இயேசுவை நோக்கி
ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தம்பி எங்கேயாவது எழும்பி போயிடக்கூடாதுன்னு ஓகே, தப்பா நினச்சிக்கிட்டாதீங்க. சில நேரத்தில் எழும்பி போயிடுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், திடீர்னு நான் பாடுவேன். ஓகே, கவனி. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மனம் திருந்திய கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு நாள் நீங்கள் திரும்பி வருவீங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பரலோக ராஜ்யம் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நாள் எனக்கு ஒரு சீட்டு தாங்க, எனக்கு ஒரு இடம் தாங்க ஆண்டவரே. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, இன்டைரக்டாக சொல்கிறார். அது எப்படி இன்டைரக்ட்? பிரசங்கத்தின் எண்டில் அல்லது மிடில் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல கவனிங்க. இன்டைரக்டாக சொல்கிறாரு, என்னுடைய வருகைக்கு இன்னும் வெகு காலம் இருக்கிறதப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு இன்னும் வெகு காலம் இருக்கிறது. ஆனா ஒரு டெம்பரரி பிளேஸ் ஒன்று இருக்கு, ஒரு தற்காலிக இடம் இருக்கு, பாரடைஸ். இயேசுவாகிய நான் மரித்து அந்த இடத்துக்கு தான் போக போறேன். நீ பாவி அல்ல, மனம் திரும்பி விட்டாய் அல்லவா, இனிமே நீ பாதாளம், HADES, பாதாளம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த பாரடைஸ் எங்கே இருக்கிறது? வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். கவனிங்க, 14 இயர்ஸ், 14 ஆண்டுகளுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன், வார்த்தை கவனிங்க, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும், வார்த்தை கவனிங்க, மனுஷரால் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று, வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். கவனிங்க, இந்த பவுலுக்கு அநேக ஹை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இது பவுலினுடைய ஒரு அனுபவம் தான். ஆனால் டைரக்டாக நான் என்று அவன் குறிப்பிடவில்லை, இன்டைரக்டாக சொல்கிறான். ஒரு மனுஷன் என்று குறிப்பிடுறான், அவ்வளோதான். ரைட். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, 3ஆம் வானம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு வானம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, 2ஆம் மற்றும் 3ஆம் வானங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பவுலை உந்தி இயக்கி ஏவி ஒரு காரியத்தை சபைக்கு எழுதி தெரிவிக்கிறார். 3 வானங்கள் இருக்கிறது, அந்த 3ஆம் வானத்திற்கு மேல்தான் பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற பரதீசு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதை தான் நான் வாசிக்க கேட்டோம். 3ஆம் வானம், அதுக்கு மேல பரதீசு இருக்கிறது. அங்குள்ள லாங்குவேஜ் எப்படிப்பட்டது? அங்க பவுல் குறிப்பிடுகிறார், மனுஷரால் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய ஒரு மொழி எங்க இருக்கிறது. அப்படி என்றால் மனுஷரால் பேசப்படாதது, வாக்குக்கு எட்டாது, அத கற்பனைக்கே எட்டாது. அப்படி என்றால் மனிதர்கள் பேசுகிற எந்த லாங்குவேஜுமே அங்க இல்லை. சரிதானே? அங்க போய் தான் பார்க்கணும். அது ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய லாங்குவேஜா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, அந்த பாரடைஸ்ல என்ன இருக்கு? திவ்ய வாசகனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை நல்லூர் சபையே விருப்பம் இருந்தால் கேள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன பொருள்? விருப்பம் இருந்தால் கேள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற, வார்த்தை கவனிங்க, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப பாருங்க, இந்த பரதீசின் மத்தியில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க, பெண் இருந்து எழுதிக்கோங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆதியாகமம் 2:8 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே
கிழக்கு பகுதியிலே ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கினார். 3 விதமான கனி தரக்கூடிய விருட்சங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். ஒன்று, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சகலவிதமான விருட்சங்களின் கனிகள். 1. 2, மனுஷி சாவக்கூடாது, வாழ்ந்து கொண்டே இருக்கணும், ஆகையினால் ஜீவ விருட்சத்தின் கனி. 3, மனுஷனை ஆண்டவர் சோதித்து பார்ப்பதற்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி. இந்த 3 விருட்சங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஏதேனிலே வைத்திருந்தார். சரிதானா? இப்பொழுது இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி மனிதனை சோதித்து பார்க்க ஆண்டவர் வைத்திருந்தாரே, அந்த சோதனையிலே மனுஷன் வீழ்ச்சி அடைந்தான், மனுஷி வீழ்ச்சி அடைந்தாள். ஆகையினால் எந்த ஆண்டவர் இந்த மனுஷன் மீதும் மனுஷி மீதும் அன்பு கொண்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இவன் சாவாமை உள்ளவனாய் இவள் சாவாமை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏதேனில் வைத்தாரோ, அதே ஆண்டவருக்கு இந்த மனுஷனின் மீதும் மனுஷன் மீதும் எவ்வளவு கோபம் பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 3 கடைசி 3 வசனங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வார்த்தையை வாய்ப்பு இருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு, இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க, துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கவனி. இப்ப ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த இருவருக்குள்ளும் இப்பொழுது பாவம் வந்து விட்டதே. இனிமேல் இந்த இருவரும் ஜீவ விருட்சத்தின் கனியை கையை நீட்டி பறித்து என்றென்றைக்கும் உயிரோடு வாழக்கூடாது, இவர்களை தோட்டத்தை விட்டே நான் துரத்துவேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிடும்போது எப்படி அனுப்பிவிட்டாராம்? அடுத்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொன்னேன், துரத்தி விட்டார். அனுப்பும்போது கழுத்தை பிடித்து தள்ளுவது போல துரத்தி விடுகிறார். அவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு. மட்டுமல்ல, ஒருவேளை தப்பி கூட மறுபடியும் இந்த ஆதாம் ஏதேனுக்குள் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடக்கூடாது என்பதற்காக காவல் பண்ணுகிறார். ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் எப்படி காவல் பண்ணுகிறார்? கேருபீன்களை நிறுத்துகிறார். தேவ தூதர்களிலே 2 பிரிவினர் உண்டு. ஒரு பிரிவினர் கேருபீன்கள், இன்னொரு பிரிவினர் சேராபீன்கள். 2மே தேவ தூதர்கள் தான். 2 பேர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா சிறகுகள் மட்டும்தான் வித்தியாசம். சரிதானா? நீங்க ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கலாம். சரிதானா? அதுபோல இன்றைய பிசாசு அவன் முந்தைய தூதனாக இருந்தான். சரிதானா? அது ஏசாயா 14, எசேக்கியேல் 14 இதெல்லாம் வாசி பார்க்கும்போது கேருபீன்களுக்கும் சேராபீன்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னா செட்டைகள் தான் வித்தியாசம். கேருபீன்களுக்கு 2 செட்டைகள் உண்டு, வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் உண்டு, அது வேதம் தெளிவுபடுத்துகிறது. அவ்வளவுதான். 2 பிரிவினருமே தேவதூதர்கள் தான். இப்ப ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்கும் பணியிலே கேருபீன்கள் 2 செட்டைகளை உள்ளடக்கிய கேருபீன்களை காவலுக்கு நிறுத்துகிறார். அது மட்டுமல்ல, சுடரொளி பட்டயத்தை வைத்து இந்த மனிதனோ இந்த பெண்ணோ உள்ளே வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட புசிக்க கூடாதபடிக்கு அவர் தடை செய்து விட்டார். இப்ப பாருங்க, இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த கர்த்தராகிய இயேசு, இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக ஆண்டவர் நீங்களும் நானும் மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நீங்களும் நானும் மறுபடியும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தான் அவர் பரதீசு என்கிற இடத்திலே அதே ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார் நமக்காக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பரதீசு எங்க இருக்குன்னா மேலதான் இருக்கு. 3ஆம் வானத்தில் தான் பரதீசு இருக்கிறது. சரி, ஓகே. இப்ப அப்படியே லூக்கா 23க்கு வந்துரும். வாசிக்கலாம். 39 to 42 மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் டைட்டில் சொன்னேன், இயேசுவின் மரணம் கற்றுத்தரும் பரதீசில் வாழ்வு. இயேசுவின் மரணம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால், நல்ல கவனிங்க, பரலோகம் நரகம் ரெண்டு சொற்களும் நமக்கு தெரியும். இது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், இயேசுவின் வருகைக்கு பின்னர் தான், நியாய தீர்ப்புக்கு பின்னர் தான். என்றைக்கு இயேசு வருவாரோ அதனை தொடர்ந்து என்றைக்கு நியாய தீர்ப்பு இருக்குமோ அதற்கு பின்னர் தான் ஒரு மனிதன் பரலோகம் அல்லது ஒரு மனிதன் நரகம் சொல்லுவான். இப்போ அந்த பரலோகம் நரகம் ரெண்டுமே நம்ம விட்டுரும். இப்போ நான் சொல்றது தற்காலிக இடங்கள், டெம்பரரி பிளேசஸ். இப்போ ஜீசஸ் சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன், இன்றைக்கே இப்பொழுதே நான் பரதீசு போக போறேன். இப்போ சொல்றாரு, மனம் திரும்பிய கள்ளனே, நீயும் என்னோடு கூட பரதீசு வந்துடலாம். அப்ப இயேசுவின் மரணம் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு என்ன லெசன் கற்றுத்தருகிறது என்று சொன்னா, உங்களுக்கோ எனக்கோ மரணம் ஒரு நாள் வரத்தான் செய்யும். மரணம் வருமா சொல்லுங்களேன். மரணம் வருமா? உங்களுக்கு வரும், சரிதானா? என் மனைவிக்கு மரணம் வருமா? வரும். உங்க மனைவிக்கு மரணம் வருமா? வரும். உங்க கணவனுக்கு மரணம் வருமா? வரும். உங்க பிள்ளைகளுக்கு மரணம் வருமா? வரும். நிறைய பேருக்கு மரணத்தை பற்றி வீட்டில் பேசினாலும், ஐயோ இந்த வார்த்தையை பேசிவிட்டீர்களே அப்படிலாம் பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்றைக்கு நம்ம எடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அன்றைக்கு தான் எடுப்பார். நான் மரணத்தை பற்றி பேசினா இன்றைக்கே மரணம் வந்துடும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்ப ஜீசஸின் மரணம் நமக்கு எதை கற்றுத் தருகிறது தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்றைக்கு தான் மரித்தோம், இன்றைக்கு தான் மரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கே இயேசு சென்ற இடமாகிய, மனம் திரும்பி கள்ளன் சென்ற இடமாகிய அந்த பரதீசுக்கு நாம் சென்று விடுவோம். அங்க என்னெல்லாம் இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஹெவன்லி லாங்குவேஜ், ஒரு பரலோக மொழி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இந்த பாரடைஸ்க்கு நீங்களும் நானும் போகணும்னா என்ன செய்யணும்? 4 படிகள், 4 ஸ்டெப்ஸ். இந்த 39லேருந்து 42 வரைக்கும் பாருங்க, 4 பாயிண்ட் அதில் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 எல்லாரும் பாருங்க, நம்ம வாசிக்க கேட்டோம், 39லேருந்து வாசிக்க கேட்டோம், அப்படி பாருங்க பார்ப்போம். இந்த மனம் திரும்பி கடவுள் சொல்றான், பாயிண்ட் நம்பர் 1, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லுகிறான். கவனிங்க, இந்த கண்ணன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவன் என்ன சொல்ல வர்றான்? நாங்க கள்ளர்கள் தான், நாங்க குற்றவாளிகள் தான், நாங்க செய்தது தவறுதான், நாங்க செய்த தவறுக்கு இந்த ரோம அரசாங்கம் நியாயமான மரண தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, இது சரிதான் என்று சொல்றான். அப்ப இந்த திருந்திய கண்ணனை பாருங்க, நான் பாவிதான் என்பதை அழகா ஒத்துக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிற பொழுது பரதீசின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஏறிடலாம். இந்த கண்ணன் எப்பொழுது மனம் திரும்பி இருப்பான்? பல ஆண்டு ஆகியிருக்குமா? வாய்ப்பு கிடையாது. நல்ல கவனிங்க, பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து அருமை ரட்சகராக இயேசு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலத்திற்கு சிலுவையை சுமந்து கொண்டு அழைத்து செல்லப்படுகிறாரே, அப்பொழுதே உடல் இந்த 2 குற்றவாளிகள் அல்லது 2 கள்ளர்களும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுவதற்கு இவர்களும் கொண்டு போகப்படுகிறார்கள். ஒரு 7 இன்சிடென்ட் இவங்க பார்க்காங்க. வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வாசிக்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஓகே, பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து ஆண்டவர் சிலுவையை சுமந்தவராய் கொல்கொதாவை நோக்கி, கபாலஸ்தலத்தை நோக்கி பயணப்படுகிறார். உடன் அழைத்து செல்லப்படுகிறவர்கள் 2 குற்றவாளிகளாகி கள்ளர்கள். இந்த 2 கள்ளர்களும் இயேசு சிலுவை சுமந்து போகிற அந்த காட்சியை 2 கள்ளர்களும் பார்க்கிறார்கள். சரிதானா? 2வது ஒரு இன்சிடென்ட்டை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23:26. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். நல்ல கவனிங்க, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகிறார். ஒருவேளை நடை தள்ளாடி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஒருவேளை கீழே விழுந்திருக்கலாம். ஆகையினால் அந்த பக்கத்திலே சிரேனே ஊரனாகி சீமோன் வருகிறான். அவனுடைய
தோளிலே சிலுவையை வைத்தார்கள் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அவன் மீது வைக்கிறார்கள். எவ்வளவு நேரம் அவன் சுமந்தான் அதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த இன்சிடென்ட்டையும் 2 கள்ளர்களும் பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு இன்சிடென்ட்டை பாருங்க. அடுத்த வசனம் 27 லூக்கா 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும். ஓகே, இதை நான் சொல்லிடுறேன். இப்ப ஜீசஸ் பின்னால திரும்பி பார்க்கிறார். திரளான மக்கள், குறிப்பாக பெண்கள் அழுது கொண்டே வருகிறார்கள். இயேசு சொல்லுகிறார் பின்னால திரும்பி பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம். நான் உங்களுக்காக சிலுவையை சுமந்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு நான் மரித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மீட்பு. அப்பொழுதுதான் உங்களுக்கும் நான் மரித்து உயிரோடு எழுந்தால்தான் நீங்களும் மரித்தால் உயிரோடு எழும்ப முடியும். மரித்தோர் உயிர்த்தெழுதல், நான் மரித்து உயிர்த்தெழுதலில் தான் அது இருக்கிறது. ஆகையினால் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காக நீங்க அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. 2 கள்ளர்களும் பார்க்கிறாங்க. 4வது ஒரு இன்சிடென்ட் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க் 15:22. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனிங்க, வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம். இப்ப ஜீசஸ் சிலுவையில் அறையல, ஆனா அறைய போகிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் ஜீசஸ். அதற்கு முன்பதாக வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. இதை மத்தேயு எப்படி எழுதுறான் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 27:33. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த 2 இணைத்து பாருங்க. மத்தேயு 27:33, மார்க் 15:22. 2 இணைத்து பாருங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்னர் அவருக்கு வலி தெரியக்கூடாது என்பதற்காக மது வகையை சார்ந்த ஒரு திரவம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வெள்ளை போலம் கலந்த திராட்சரசம். அது கசப்பான ஒரு காடி. அதை குடித்தால் கொஞ்சம் வலி தெரியாமல் இருக்கும். பொதுவாக அந்த காலத்திலே ரோமர்கள் சிலுவையிலே அறைந்து குற்றவாளிகளை கொலை செய்வார்களே, கொஞ்சம் வலி தெரியாமல் இருக்கட்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறார். இப்ப ஜீசஸ் அதை வாங்கி டேஸ்ட் பண்றார். ருசி பார்த்தா நிராகரிக்கிறார், வேண்டாம். குடித்து பார்க்கிறார், ஓஹோ மது வகையை சார்ந்ததா, வலி தெரியக்கூடாது என்பதற்காகவே இதை தருகிறார்கள், வேண்டாம். என் மக்களுக்காக நான் வலி அனுபவிக்க தான் வேணும், வேண்டாம் என்று நிராகரிக்கிறார். இந்த இன்சிடென்ட் 2 கல்லர்களும் பார்க்கிறாங்க. 5வது ஒரு இன்சிடென்ட்டை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 19:19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, தெரியும் உங்களுக்கு, ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறைந்த பின்னர் மேல ஒரு பேனர் வைக்கிறான் பிலாத்து, இவர் யூதருடைய ராஜா. இந்த நிகழ்வையும் 5வது நிகழ்வையும் 2 கள்ளர்களும் பார்க்கிறாங்க. 6வது ஒரு நிகழ்வு 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 19:23ஆம் வசனம். போர்ச்சேவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, ஓகே தொடர்ந்து வீட்டிலே வாசிங்க. 6வது ஒரு நிகழ்வு பாருங்க. என்ன நடக்கு? இயேசு சிலுவையில் அறைஞ்சாச்சு. அதனை தொடர்ந்து போர் சேவகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தை 4 பங்காக்கி 4 சேவகர்கள் எடுத்துக்கொள்றாங்க. அதற்கு பிறகு அவருடைய அங்கி எடுக்கிறாங்க, கிழிக்கணும்னு நினைக்காங்க, ஒரு சில பங்காக மாற்றணும்னு நினைக்காங்க. அப்புறம் அவங்களே யோசிக்கிறாங்க, வேண்டாம், யாருக்கு அதிர்ஷ்டம் யோகம் வரும்னு பார்ப்போமே, தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருக்கிறதே என்று சீட்டு போட்டு எடுக்காங்க. பார்க்குறாங்க கள்ளர்கள், கொஞ்சம் வினோதமா இருக்கிறதே, இந்த இயேசு வேண்டாம் என்று போர் சேவகர்கள் நிராகரிக்கிறாங்க, ஆனால் வஸ்திரத்துக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. பார்க்குறாங்க இந்த இன்சிடென்ட்டையும் 6 கலர், இந்த 6வது இன்சிடென்ட்டையும் 2 கலர்களும் பார்க்குறாங்க. 7வது ஒரு இன்சிடென்ட்டை பாருங்க. லூக்கா 23:33ஆம் வசனம். லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறிந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்ப ஜீசஸ் தன்னை அறைந்த பின்னர் அவர் சொல்றார், பிதாவே அறியாம செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க, புரியாம செய்யறாங்க, நான் தேவகுமாரன்,
இல்ல நான் மனுஷகுமாரன் என்று எண்ணிதான் இப்படி செய்யறாங்க. நான் தேவகுமாரங்கிறது இவங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் மன்னிங்க ஆண்டவரே. 2 கலரும் பார்க்கறேன். 7 காரியத்தை சொன்னேன். நல்ல கவனிங்க. 7 காரியத்தையும் பார்த்த ஒரு கள்ளன் தான் மனம் திரும்புகிறான். அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அந்த 39 பாருங்க, லூக்கா 23:39 பாருங்க. அவன் சொல்றான், பாயிண்ட் நம்பர் 1, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இந்த இயேசு சிலுவை சுமக்கிற காட்சியை பார்க்கிறான். ஒரு கள்ளனுக்குள் அப்படியே உள்ளம் உருகுகிறது. அடுத்த நிகழ்வை பார்க்கிறான். இந்த இயேசு பின்னாலே திரும்பி பார்த்து, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்கள் என்று சொல்லுகிறாரே. இன்னும் கொஞ்சம் உள்ளத்துல ஒரு ஆவிக்குள்ள ஒரு கிராக் இவனுக்கு ஏற்படுது. 3வது நிகழ்வை பார்க்கிறான். அந்த மது வலிக்க கூடாது, வலி நிவாரணி போன்ற ஒரு திரவம் கொடுக்கப்படுகிறது, வேண்டாம் என்று சொல்கிறாரே. அவனை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது. சாதாரண மனிதனாக இவர் இருக்க முடியாதே. இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறான். 4வது நிகழ்வாக அவன் பார்க்கிறான். இவர் யூதர்களுக்கு ராஜா என்று போடப்பட்டிருக்கிறது. ஷாக் ஆகிறான். அடுத்த ஒரு நிகழ்வை அவன் பார்க்கிறான். இவருடைய வஸ்திரத்துக்கு இவ்வளவு டிமாண்டா? ஏதோ ஒன்று இருக்கிறது, இவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. பார்க்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரமாக தன்னை அறைந்தவர்களுக்கு பிதாவினிடத்தில் அவர் மன்றாடுகிறார். இவர்களை மன்னியும், தெரியாமத்தான் செய்யறாங்க. அப்படின்னா ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றான். நிச்சயமா இவர் காட் தாயா, இவர் மனுஷகுமாரன் கிடையாது, இவர் தேவகுமாரன் தான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் பொங்கி எழும்பி வருது. இப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, பாயிண்ட் நம்பர் 1, நாங்கள் நியாயப்படி தான் தண்டிக்கப்படுறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த குற்றத்துக்கு தான் தண்டிக்கப்படுறோம். எங்களுக்கு ரோம அரசாங்கம் தந்திருக்கிறது தண்டனை சரிதான் என்று சொல்ல வரான். நான் பாவிதான்னு சொல்றான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரதீசின் வாழ்வை பெறணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் பாவிதான் ஒத்துக்கொள்ளணும். திருமணமான பின்னர் கூட மனைவியை தாண்டி யாரோ ஒரு பெண்ணை கற்பனை செய்கிற அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக விசுவாசிகள் உண்டு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக் பண்ணுங்க, என் வாழ்க்கையை நான் செக் பண்ணுறேன். அழகாக பிள்ளைகள் பாடல் பாடுனீங்க, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. அதே சமயம் உள்ளத்தை நீங்க செக் பண்ணணும். யாரோ ஒரு பையனை தவறாக நான் ஆபாசமாக என் உள்ளத்திலே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? அப்படி என்றால் நான் பாவி என்பதை நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. நான் ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், வயோதிபர்களாக இருந்தாலும் சரிதான், நடுத்தர வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தப்புன்னா தப்புதான். எமிலிஜபெத் சிங் பாடுகிறாரே, பாவத்திலே சின்னதோ பெரியதோ அப்படி ஒன்றும் கிடையாது என்று அவர் சொல்லுகிறாரே. இங்க வந்து பாடல் பாடுகிறோம், வீட்டுக்கு போன பின்ன சினிமா பாடலே அதே நாவினால் ஒலித்தால் பாவம் தான். நான் பாவிதான் ஆண்டவரே, ஒத்துக்கொள்வோம் தேவ சமூகத்துல. இங்க வந்து நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுறவன் தான். ஆனா வெளியே போன பின்ன நான் கெட்ட வார்த்தைகளை பேசினால் நான் பாவிதான், அதே மாதிரி ஒத்துக்கொள்வோம், அக்செப்ட் பண்ணுவோம். நல்லா நாம் ஜெபம் பண்ணுகிறோம் ஆலயத்துக்கு வரும்போது. ஆனா ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் அறை வீட்டு கதவை பூட்டி எவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன் யோசித்து பார்ப்போம். எவ்வளோ நேரம் வேத தியானத்தில் நான் ஈடுபடணும் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கும் எனக்குள்ள லிங்க் கரெக்டாக இருக்கா? ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவு சரியா இருக்கா? இல்லை என்றால் உண்மையில ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா, அதை ஒப்புக்கொள்வோம். 100% பரதீசுக்கு போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்றைக்கே நம்ம ஏறிடலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நோட்டு கொடுமா, கார்ட்ஸ் மட்டும் பீட் வேண்டாம். ஜீசஸ் நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற தம் சிந்தி நீ வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே. வந்தே வந்தே நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே. என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே. வந்தேன் வந்தேன். செகண்ட் ஸ்டெப், பாயிண்ட் நம்பர் 2. அதே லூக்கா 23:39 அப்படி பாருங்க.
பக்கத்துல ஒரு கள்ளன் இருக்கிறானே, அவன் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, 39 பாருங்க. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இந்த இரண்டாவது கள்ளன், இந்த மனம் திரும்பாத கள்ளன், அவன் இயேசுவின் மீது கொண்டிருந்த பார்வை என்ன தெரியுமா? என்னையா, இவர் யூதருடைய ராஜான்னு பேனர் போட்டிருக்கு, இவர் தேவகுமாரன் என்று அநேகர் சொல்லுகிறார்களே, ஏன் சிலுவை சுமந்து கொண்டே போகிறார்? பின்னால பார்த்து எனக்காக ஆளாதீங்க உங்களுக்காக ஆளுங்கன்னு இவர் சொல்றாரு. இந்த இதுல இருந்து தப்பிப்பதற்கு இவருக்கு திராணி கிடையாதா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறாரு. பிரதான ஆசிரியர்கள் கூச்சலிடுகிறார்கள், மூப்பர்கள் கூச்சலிடுகிறார்கள், வேதபாரகர் கூச்சலிடுகிறார்கள், அந்த வழியாய் செல்கிற ஜனங்கள் தலையை துலுக்கி பார்த்து கூச்சலிடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உண்மை ரட்சிப்போம். இறங்கி வந்துடலாமே இந்த இயேசு, ஏன் வரல? இந்த சேலஞ்சை ஏன் இயேசு ஃபேஸ் பண்ண மாட்டேங்காரு? இவர் கிறிஸ்துவாக இருந்தால், இவர் தேவகுமாரனாக இருந்தால், அற்புதம் செய்யக்கூடிய திராணி இவருக்கு இருக்க வேண்டுமே, இருப்பது போல தெரியவில்லையே. அதனாலதான் இந்த கள்ளனும் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் இறங்கி வாப்பா, எங்க 2 பேரையும் கூட கீழே இறக்கி விட்டுரும். அதான் என்னுடைய பொருள், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அப்ப இந்த மனம் திரும்பாத கள்ளனுக்கு இயேசுவின் பால் இருந்த பார்வை என்ன தெரியுமா? இயேசுன்னு அற்புதம் செய்யலையா, அவ்வளவுதான். இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிலீவர்ஸ்னு சொல்றாங்க, விசுவாசிகள், அவர்களுக்கு ஒரே பார்வை தான். ஏன் நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டா, அப்பதான் ஏன் எனக்கு இயேசு 12th எக்ஸாம்ல ஹை மார்க்ஸ் வருவாரு, ஏன் ஆலயத்துக்கு வரீங்க, அப்பதான் என் பிசினஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா அம்பானி பிசினஸ் ஏன் ஆசீர்வாதமா இருக்கு? அவரோட ஜெபம் பண்றாரா? இல்லையே. நல்ல கவனிங்க, பணம் தருகிறவர் தான், பொருள் தருகிறவர் தான், லௌகிக அனைத்து நன்மைகளும் இயேசு தர்றவர் தான். ஆனாலும் அதற்காக மட்டும் ஜீசஸை பின்பற்றினா அது சரியானதாக இருக்காது. இவன் இந்த பக்கமாக இந்த மனம் திரும்பிய கண்ணனை பாருங்க, இவனுக்கு இயேசு மீது ஒரு பார்வை இருந்தது. ஒரு 7 இன்சிடென்ட்டை பார்த்த உடனே முதல்ல சொன்னா நான் பாவின்னு ஒத்துக்கிட்டான். 2வது பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, அந்த 39ல இருந்து பாருங்க, அவன் சொல்றான், இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. என்ன சொல்றான்னா, இந்த இயேசு பரிசுத்தன்னு சொல்றான். கரங்களை தேட்டாளுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இந்த 7 இன்சிடென்ட்டை பார்க்கும்போது அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரான், நான் தப்பு பண்ணி தான் இந்த மரண தண்டனைக்கு வந்திருக்கிறேன், பட் இந்த ஜீசஸ் அப்படி கிடையாது, தவறே செய்யாதவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடும், அதே ஈனோடு குடும்பம் காட்ஸ் மட்டும்தான். தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ, நீரே தூய தூயா மனோவாக்கு கேட்டார், மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. அல்லேலூயா. இயேசு யாருன்னா மகா பரிசுத்த. நான் ஏன் இவரை பின்பற்றுறேன்? உங்க முன்னால நான் ஏன் இப்படி கத்தி பிரசங்கம் பண்றேன்னா, ஒரே ஒரு கொள்கை தான், இந்த ஜீசஸ் பரிசுத்தரியா, இவரை நான் ஃபாலோ பண்ண நானும் பரிசுத்தம் அடைவேன். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற கடவுள்கள் நிறைய உண்டு. உலக நன்மைகளை தருவதற்கு எல்லா கடவுள்களாலும் வல்லமை இருக்கிறது. மோசே பார்வோன் முன்பதாக அநேக அற்புதங்களை செஞ்சான், மந்திரவாதிகள் கூட செஞ்சாங்க. ஆனா இந்த பரிசுத்தத்தை தரவோ, இந்த ரட்சிப்பை தரவோ, நித்திய வாழ்வை தரவோ இயேசுவை தவிர எவரும் கிடையாது. கரங்களை தேட்டாடுக்கு மகிமை செலுத்தலாம். இப்போ இந்த மனம் திரும்பிய கள்ளன் சொல்றான், இவர் பரிசுத்தர், இவர் பரிசுத்தர், ஆகையால நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன். இந்த எண்ணத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜீசஸை பின்பற்றுங்க, பரதீசின் 2nd ஸ்டெப்ல ஏறிடலாம். 3rd ஸ்டெப் பாருங்க. இந்த மனம் திரும்பிய கள்ளன் இவன் பக்கத்து கள்ளனை பார்த்து சொல்றான் பாருங்க, 39 to 42 பாருங்க, நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். இவன் மனம் திரும்பி பல ஆண்டாயிட்ட இல்ல, ஒரு சில மணித்துளிகள் தான் ஆயிருக்கு. அதற்குள் ஆண்டவர் மீது இவனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம் பொங்கி எழும்புகிறது. பக்கத்து கடனை பார்த்து சொல்றான், என்னடா நீ அவரை பார்த்து நீ கிறிஸ்துவா, அவனை கீழே இறங்கி வா, இப்படி எல்லாம் சொல்லுகிறாயே, தேவனை பற்றிய பயம் இல்லையா உனக்கு என்று சொல்லி அவனை கடிந்து கொள்றான். பவுல் வல்லமையான ஒரு ஊழியர் தன்னுடைய அசிஸ்டன்ட் உடன் ஊழியருக்கு கடிதம் எழுதுகிறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும். பிரசங்கம் பண்ணு, அந்த வார்த்தையை கவனிங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஒண்ணு நீடி சாந்தம் இருக்கணுமா, உபதேசத்தோடும் டீச்சிங் உபதேசம் இருக்கணுமா, கண்டனம் பண்ணி கண்டனம் இருக்க வேண்டுமா, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரசங்கம்னு மேல ஒரு வார்த்தை, கீழே ஒரு வார்த்தையை பாருங்க, புத்தி சொல்லு. அப்போ நாம் பிரசங்கம் பண்ணினாலும் சரிதான், பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல பரவாயில்ல, புத்தி சொன்னாலும் சரிதான். 4 காரியங்கள் அதில் இருக்கணும். ஒன்று, நல்ல ஒரு சாந்தம், அன்போடு கூட மக்கள் அப்ரோச் பண்ணி அவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். அதே சமயம் 2, ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும், டீச்சிங் இருக்கணும், உபதேசம் இருக்கணும். 3, கடிந்து கொள்ளுதலும் இருக்கணும். 4, கண்டனமும் இருக்கும். இந்த 4ம் இணைந்த பிரசங்கம் தான், 4ம் இணைந்த புத்தி சொல்லுதல் தான் தேவனிடத்திலிருந்து வந்தது. கரங்களை தட்டாடுக்கு மகிமை செலுத்துங்க. இந்த மனம் திரும்பி கண்டன பாருங்க, மனம் திரும்பி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள பக்கத்து கடன அவரை பார்த்து நீ கிறிஸ்துவா என்று கேட்கிறாயா, அவரை பார்த்து நீ சிலுவையில இறங்கி வா எங்களையும் இறக்கி விட்டுன்னு கேட்கிறாயா, தேவ பயம் உனக்கு எங்கே போனது என்று கடிந்து கொள்ளுகிறான். நீங்களும் நானும் எப்பவும் பாலிஷ் பண்ணியே பேசக்கூடாது. பல வேளைகளிலே அது ரட்சிப்பை கொண்டு வராது, சரிதானா? ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கிறான், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும், கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவானா? ரட்சிக்கப்படவே மாட்டான். நம்முடைய மகள் அல்லது நம்முடைய மகன் அசுத்தமாக பாவத்திலே உழந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இச்சையிலே விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை பார்த்து இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தருவார், இன்றைக்கே தருவார், ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் சொன்ன பிள்ளை மனம் திரும்புமா? மனம் திரும்பாது. இந்த பாவத்தை நீ விடு, இல்லைன்னா ஆண்டவர் உன்னை நரகத்திலே தள்ளுவார். மரணம் உனக்கு எப்பன்னு உனக்கு தெரியாது. இன்றே இயேசு உன்னை அழைக்கிறார், உன் பாவத்திலிருந்து மன்னித்து அவர் ஒரு விடுதலை தர முடியும் என்று சொன்னா பிள்ளை மனம் திரும்பும். கரங்களை தட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? இதைத்தான் அருமை இரட்சகர் இயேசு சொன்னார். யோவான் 16:8 பரிசுத்தாவியானவராகிய அவர் வந்து 1 பாவத்தை, 2 நீதி, 3 நியாய தீர்ப்பை நம் மூலம் உலகத்தையே, குடும்பத்தையே, சபையே கண்டித்து உணர்த்ததான் பரிசுத்த ஆவியானவர். இந்த மனம் திரும்பி கண்ணன் பாருங்க, மனம் திரும்பி கொஞ்ச நேரம் ஆகுது, அவனை கடிந்து உணர்த்துகிறான். 4th ஸ்டெப்பை பாருங்க, ஃபைனல் ஸ்டெப், பரதீசுக்கு போறதுக்கு 4வது ஸ்டெப்பை பாருங்க. அந்த 42ஆம் வசனத்தை பாருங்க, லூக்கா 23:42. அற்புதமான கருத்து செறிந்த ஒரு ஜெபம் அவன் பண்றான். ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது என்னை நினைச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என் ராஜ்யத்துக்கு வெகு காலம் இருக்குப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு வெகு காலம் இருக்கு, என் 2ஆம் வருகைக்கு வெகு காலம் இருக்கு. ஆனா ஒரு தற்காலிக இடத்திற்கு இயேசுவாகிய நான் மரித்து இப்பொழுதே போகிறேன். அதான் பரதீசு. நீ மனம் திரும்பி இனிமே நீ பாதாளம் செல்ல வேண்டிய அவசியம் அல்ல, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. கேட்க எனக்கு ஒரு சீட்டு தாங்க ஆண்டவரே. நாசரத்து பக்கத்துல கடையனோடைங்கிற ஒரு சிற்றூர் உண்டு, அங்க ஒருத்தர் உண்டு, பாக்கியநாதன். above 85 years இருக்கும், 85 வயது இருக்கும். இன்றைக்கு ஒரு நேசரத்தில் இருக்கிறார், திருமறையூரில் இருக்கிறார். ஏன் கொடுங்க தம்பி, அவர் எழுதிய ஒரு பாடலில் ஒரு கடைசி சரணத்தை நம்ம பாடுவோம் பாருங்க. ஏனோ ஜீசஸ் பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாரில் எனக்கும் ஒரு இடம் தாருமே, பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக இருதம் ஒரு இடம் தாருமே, பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும், தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், அவரோடு இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே, அவரோடு இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே, பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அந்த கடையினுடைய பாக்கியநாதன் எனக்கு ஒரு இடம் தாங்கன்னு கேட்கிறார். இந்த கண்ணனும் அதை தான் கேட்கிறான். ஆண்டவர் கொடுத்துட்டார், பரலோகத்தை அல்ல, ஒரு டெம்பரரி பிளேஸ், மரணத்தை தொடர்ந்து
ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம். பரதீசுக்கு நீ வந்துடுவ, அழகாக இடம் கொடுத்துட்ட. அப்போ இது எதை உணர்த்துதுன்னா, 4th ஸ்டெப்பில் நீங்களும் நானும் ஏறணும்னா, ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், பரவாயில்ல, நான் அந்த நாள் நான் பாதாளம் ஏறக்கூடாது ஆண்டவரே, பரதீஸ் வரணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக என்னை நடத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நாங்கள் என்றைக்கு மரித்தாலும் பரதீசு வரணும், அதுக்கு ஏற்றாற்போல் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பரதீசின் 4th ஸ்டெப்ல ஏறிடலாம். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான கருத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த பாரடைஸ், பரதீஸ், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுமா? பாதாளம். அது ஏசாயா 49 வாசி பாருங்க, ஹேட்ஸ்ன்னு போட்டிருக்கோம், HADES. இந்த பாதாளத்தை பற்றிய சில காரியங்களை மட்டும் வேகமாக நான் சொல்றேன் பாருங்க. வீட்டில் போய் வாசிங்க, எழுதி கொள்ளுங்க. ஏசாயா 49 வீட்டில் போய் வாசிங்க. இந்த பாதாளம் கீழே இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், பரதீசு 3ஆம் மரத்துல மேல இருக்கு, பாதாளம் கீழே இருக்கிறது. இப்ப இந்த பாதாளத்தை பற்றிய சில விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா 16:22 வாசிக்க கேட்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது 2 பேருக்கும் மரணம் வருகிறது. ஆனா மரணத்தை தொடர்ந்து 2 பேரும் சென்ற இடம் வித்தியாசமான இடம். என்னைக்காவது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவன் மரிக்கிறான், ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசுக்கு போகிறான். ஆபிரகாமின் மடியும் பரதீசும். இன்னும் மத்தேயு 27, 50, 51, 52 அங்க பரிசுத்த நகரம்னு ஒரு வேர்டு வருது. 3ம் ஒரே பொருளை உடைய வார்த்தைகள் தான். ஆபிரகாமின் மடி அதுதான் பரதீசு, அதுதான் பரிசுத்த நகரம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த லாசரு மரிக்கிறான். மரணத்தை தொடர்ந்து தேவதூதரால் அவன் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசுக்கு கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனா இப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் மரிக்கிறான். அவன் சென்ற இடத்தை பாருங்க, பாதாளம். அதில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானா? அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் ஏன் பரதீசாகி ஆபிரகாமின் மடியும், ஏன் ஒரு மனுஷன் பாதாளம் போறான்னா, இந்த லூக்கா 16 கடைசி 2-3 வசனங்களை பாருங்க, ஒரு வேர்டு அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்புதல் இருந்தால் மரணத்தை தொடர்ந்து பாரடைஸ், பரதீசு போயிடலாம். மனம் திரும்புதல் இல்லை என்றால் பாதாளம் போகலாம். அவ்வளவுதான். சரிதானா? இப்ப இந்த பாதாளத்தை பற்றிய ஒரு 4 காரியங்களை நான் சொல்றேன் பாருங்க. வாசிக்கலாம். ஜேம்ஸ் 23, லூக்கா 16:23 இருந்து வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இதுல 3 காரியம் இருக்கு. 1, பாதாளம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட வேதனை? கீழே பாருங்க, வாஸ்தவம். அவனே சொல்றான், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அப்போ 1, பாதாளம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பாதாளத்திலே அக்னி உண்டு. அங்கே போய் ஒரு மனுஷன் விழுந்து விட்டால் அந்த அக்னி அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். இதான் 1. நம்பர் 2, இப்ப பாதாளத்தில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான், கீழே உள்ள பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் மேலே எட்டி பார்த்தால் லாசருவே தெரிகிறது. இந்த ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு லாசருவே தெரிகிறது. அதே சமயம் அந்த லாசருவின் கண்களுக்கு இந்த ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:25, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போதனமானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இதையும் பாருங்களேன்.
இப்போ ஆண்டவர் ஒரு சாராரை நரகத்திலே தள்ளுகிறார். அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதை சொல்லிவிட்டு அந்த கால மக்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் இருக்கிறவர்களாக காணும் போது உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அப்போ அதுலேருந்து நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்னா, நீங்களும் நானும் பாவியாக மரித்து பாதாளம் தள்ளப்படும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் மேலே எட்டி பார்த்தால் ஆபிரகாமை தெரியும், ஈசாக்கை தெரியும், யாக்கோபை தெரியும், அநேக தீர்க்கதரிசிகளே தெரியும். அப்படின்னா என்ன பொருள்? நான் பாவியாக வாழ்ந்து மரித்து அடுத்த கணம் பாதாளம் போனால் என் பக்கத்தில் ஒருவேளை இந்த ஜேம்ஸ் பரிசுத்தவானாக மரித்து பரதீசில் இருந்தா, ஐயோ அவர் போய்விட்டாரா, நான் இழந்து போனேனா என்று என்னை பதற வைக்கக்கூடிய இடம்தான் பாதாளம். அதைத்தான் இந்த ஐஸ்வர்யவனும் பார்க்கலாம். மேலே இருக்கிற லாசருவை பார்க்கலாம். லாசரின் கண்களுக்கு ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. அதுபோல ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க கண்களுக்கு பாதாளத்தில் இருக்கிற மக்களை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடலை. பாதாளத்தில் இருக்கிற மக்கள் அல்லது நரகத்தில் இருக்கிற மக்கள் தான் அவங்கள பார்க்கும்போது இவங்க பதறுதாங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 1 நான் சொன்னேன், பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா அக்னி அங்கே இருக்கிறது, அது நம்ம வேதனைப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 2, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா நம் பாதாளத்தில் இருந்தால் மேலே இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து நாம் மனம் பதறுவோம், மனம் புழுங்குவோம், மனம் துடிப்போம். பாயிண்ட் நம்பர் 3 வாசிக்க கேட்டோம் பாருங்க, இந்த பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத இடம். பாயிண்ட் நம்பர் 4 இதான் கடைசியாக பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா வாசிக்கலாம் 27:27 அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், இந்த வார்த்தை தான் முக்கியம், மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். பாயிண்ட் நம்பர் 4, பாதாளம் எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாயிண்ட் நம்பர் 4 கவனிங்க. இப்போ ஐஸ்வர்யவன் பாதாளத்தில் இருக்கிறான். இப்போ யோசிச்சு பார்க்கான், ஐயோ ஒரு பக்கம் இந்த அக்னி என்னை வேதனைப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் அந்த லாசருவை பார்த்து நான் மனம் பதறுகிறேனே, மூன்றாவது ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் நான் துடிக்கிறேனே. இப்ப யோசிக்கிறான், இந்த வேதனையுள்ள இடத்திற்கு, இந்த வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க, இந்த வேதனையுள்ள பாதாளத்திற்கு என் உடன் பிறந்த 5 சகோதரர் அவங்க பூமியில இருக்கிறாங்க, இன்னும் மறிக்கல, அவங்களும் இங்க வந்துடக்கூடாது சொல்றான். ஆபிரகாமே அந்த லாசரை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும். ஏன்? பாவியாக மரித்து பாதாளம் போனால் அங்க அக்னி உண்டு, என் 5 சகோதரருக்கும் தெரியாது. பாவியாக மரித்து பாதாளம் போனா பரதீசு, ஆபிரகாமின் மடியில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து பதறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், அது என் 5 சகோதரருக்கும் தெரியாது. பாவியாக மரித்து பாதாளம் போனா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது, அது 5 சகோதரருக்கும் தெரியாது. இந்த பயங்கரத்தின் செய்தி அவர்களுக்கு சொல்லப்படணும், அப்படியாவது அவங்க மனம் திரும்புவார்களா? அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. அப்படின்னா ஆபிரகாம் சொல்றாரு, அப்படிலாம் கிடையாதுப்பா, மரித்த லாசரை உயிர்ப்பித்து உலகத்திற்கு அனுப்பி ஊழியம் செய்ய வைப்பது ஆண்டவருக்கு சித்தம்லாம் கிடையாது. ஏற்கனவே கொஞ்சம் மோசே, ஏற்கனவே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க பிரசங்கத்தை கேட்டு 5 சகோதரரும் மனம் திரும்பினா திரும்பட்டும், இல்லைன்னா இல்லை. இவனுடைய விண்ணப்பத்தை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டான். அப்போ நல்ல கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, நீங்களோ நானோ பாவியாக மரித்து பாதாளத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே போன பின்னு நமக்கு ஒரு வேதனை வரும், அங்கே போன பின்னு ஒரு சுவிசேஷ பாரம் வரும், அங்கே போன பின்னு ஒரு மிஷினரி பாரம் வரும். என்னன்னா, நான் தான் பாவியாக மரித்து வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வந்துட்டேன், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை இன்னும் உயிரோட பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஐயோ அவர்களுக்கு தெரியாதே, பாவியாக மரித்தால் அடுத்த கணம் பாதாளம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும், அங்கு இவ்வளவு வேதனைகள் உண்டு என்று அவர்களுக்கு தெரியாதே. இந்த பயங்கரத்தின் செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே, அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பி லாசருவை போல பரதீசுக்கு சென்று விட மாட்டார்களா என்கிற ஏக்கம் வரும். நோட்டை கொடுமா, நோட் வால்ஸ் 3-4. வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே, ஐயோ வெஸ்டர்ன் வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே,
அழுதாலும் வருமோ ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறு கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திடாமல் சோம்பலாய் காலம் கழித்தோர் அந்நாளில் துக்கிப்பார் நீ வந்தராய் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறு கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா. அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு சொன்ன காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துற பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணம் கற்றுத்தரும் பரதீசின் வாழ். அப்ப இயேசுவின் மரணம் நமக்கு எதை கற்றுத்தந்தது? இயேசுவின் வருகைக்கு பின்னர், நியாய தீர்ப்புக்கு பின்னர் பரலோகமோ நரகமோ அது நமக்கு தெரிந்தது. தெரியாதது என்ன? இயேசுவின் மரணம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்னன்னா, இயேசு மரித்தார், அதனை தொடர்ந்து அவர் சென்ற இடம் பாரடைஸ். மனம் திரும்பிய கள்ளன் மரித்தான், அதனை தொடர்ந்து அவன் சென்ற இடம் பரதீசு. அதுபோலதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு மரித்தான், அவன் சென்ற இடம் பரதீசு. இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தால் இன்றைக்கு தான் மரித்தா, இன்றைக்கே அந்த பரதீசு போயிடலாம். அல்லேலூயா. அதே போல இந்த ஐஸ்வர்யவான் பாவியாய் வாழ்ந்து மரித்தான். கடைசியில் அந்த வேர்டு வந்துருச்சு பாத்தீங்களா, மனம் திரும்புதல். அப்போ நீங்களும் நானும் பாவியாய் வாழ்ந்து மரித்தால் இன்றைக்கே நாம் பாதாளம் போய்விடுவோம். ரெண்டுமே டெம்பரரி பிளேஸ் தான், சரிதானா? பாதாளம் ஹேட்ஸ் டெம்பரரி பிளேஸ் தான், பரதீசு பாரடைஸ் டெம்பரரி பிளேஸ் தான். அப்ப இயேசுவின் மரணம் நமக்கு கற்றுத் தருகிறது, என்றைக்கு மரணம் வந்தாலும் பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து மரிக்கணும். அவ்வளவுதான். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மேலே இருக்கிற ஆபிரகாம் ஐஸ்வர்யவானோடு, பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் ஒரு தனி நபர் தானே, மேல அமர்ந்து இருக்கிறாரு. அது போன்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பேரபிள் தான், இது ஒரு கதை தான். இயேசு சொன்ன ஒரு உவமை. அப்போ மேலிருந்து ஆபிரகாம் பேசுவது போல நமக்கு தெரிந்தால், ஒரு கான்வர்சேஷன் ஐஸ்வர்யவானுக்கும் ஆபிரகாம் இடையே நடப்பது போல ஒரு தெரிந்தாலும், அது பரதீசாகிய பரிசுத்த நகரமாகிய அந்த இடத்திலிருந்து ஒலிக்கிற ஒரு வாய்ஸ் ஆஃப் காட் தான், கர்த்தருடைய சத்தம் தான். அப்ப ஏன் ஆபிரகாம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இங்க நியூ டெஸ்டமென்ட்டை பாருங்க, சகி மனம் திரும்புகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்தாலே ஆபிரகாம் சந்ததியினர் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் இயேசுவை விசுவாசிகள் நாம் அனைவருமே ஆபிரகாமின் ஜெனரேஷன் தான். நமக்கு தகப்பன் ஆபிரகாம் தான். அப்ப ஆபிரகாமின் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதுபோலத்தான் அந்த பரதீசுக்கும் பரிசுத்த நகரத்திற்கும் முன்னால லேப்டாப் நம்முடைய தொடையில தான் நம்ம வைப்போம். இன்றைக்கு தான் டேபிள் ஒரு சேர்ல வச்சிருக்கிறோம், ஏதோ ஒண்ணு. அப்ப லேப் என்றால் மடி. அப்ப பரதீசு பரிசுத்த நகரம் அது ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அப்போ அந்த பரதீசின் பெயரை, பரிசுத்த நகரத்தின் பெயரையும் ஆபிரகாமின் மடி என்று ஆபிரகாமின் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கல, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இரவு வேளையில் பொந்திய பிலாத்து என்கிற தலைப்பில், அடுத்த நாள் மார்னிங் சர்வீஸில் நான் சிலுவை சுமந்தவர் சிலுவை சுமக்க அழைக்கிறார் என்கிற தலைப்பிலும், கடைசி நாளிலே மறுதளித்தல்கள், ஒன்று சீமோன் பேதுரு மறுதளித்தல், ரெண்டாவது நமது மறுதளித்தல், மூன்றாவது இயேசுவின் மறுதளித்தல், எல்லாம் முடிஞ்சோன்னு தான் உங்களுக்கு ஆல்டர் கால் தரப்போகிறேன். இப்போ எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆண்டவரே, இந்த உலகத்துல எது வரைக்கும் நான் வாழ சித்தம் வச்சிருக்கிறீரோ அது வரைக்கும் உமக்குள் தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. பலவிதமான பாவ சிந்தனைகளுக்கு நம்ம அடிக்ட் ஆகி இருக்கலாம், அசுத்தமான மனோபாவனைகளுக்கு, உணர்வுகளுக்கு நம்ம அடிக்ட் ஆகி இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்குள் வந்து நம் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்தாவின் வழிநடத்துவதோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது பல சர்க்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். தேவ சமூகத்திலே ஆண்டவரே, முடிவு வரையும் என்னை நீங்க நிலைநிறுத்தணும் ஆண்டவரே. நான் மட்டும் இல்ல, என் கணவன் மட்டுமல்ல, என் பிள்ளைகள் மட்டுமல்ல,
இந்த நல்லூரில் உள்ள அனைத்து மக்களும் எந்தக்கு மரணம் வந்தாலும் பாதாளத்துக்கு மட்டும் பெறக்கூடாது, உங்கள் ராட்சியத்துக்கு தான் நாங்கள் வரணும். கரங்களை தட்டி அதுக்கு மகிமை செலுத்தலாமா? இதுக்கு தான் ஜீசஸ் நம்மை அழைக்கிறார். இவருடைய ரத்தம் தான் நம்மை பரிபூர்ணமாய் சுத்தப்படுத்த முடியும். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். கரெக்டாக 9 ஆயிரும். ஜி ஷார்ப் கொடுங்க தம்பி. பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே. ரிதம் கொடுங்க வெஸ்டர்ன். என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் ரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே, வேறே ரட்சிப்பில்லையே மீட்பரின் ரத்தம் தானே, கிரியை செல்லாதே மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே, மோட்ச மார்க்கம் இதுவே மீட்பரின் ரத்தம் தானே, ஏக சுத்த தீர்த்தமே மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே. தலைகளை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. இருதயத்தில் வலது கருத்து வச்சுக்கோங்க, இருதயத்தில் வலது கருத்து வச்சுக்கோங்க. இந்த ஜீசஸின் ரத்தம் இப்பொழுதே நம்மை சுத்தப்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும், மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவ்வப்பொழுது நாம் சறுக்குகிறோமே, அவ்வப்பொழுது நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோமே. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை இன்டர்நெட்ல நாம் பார்க்கணும்னு நினைச்சா கூட அதற்குள்ளும் எவ்வளவோ அனாவசியமான தேவையற்ற காரியங்கள் வந்து போகிறது. சில பல வேலைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு நான் அந்த பக்கத்துல போய் ஆபாசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு மனுஷனா, நானும் ஒரு மனுஷியா. பரிசுத்தத்திலே இன்னும் நான் வீழ்ச்சியை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சியை நான் எட்டி பிடிக்க முடியவில்லையே. ஆண்டவரே, இன்றும் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. தேவ சமூகத்திலே கெஞ்சுங்க, இன்றும் தகுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நீ சொல்லி இருக்கிறீரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நீ சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆவியாத்தமோ சரீரமாகி இந்த வஸ்திரத்தை உங்க ரத்தத்தை தோய்த்து எடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சிலுவை அண்டைக்கு நான் வரணும், ஒவ்வொரு நாளும் உங்க ரட்சிப்பை புதுப்பிக்கணும், ஒவ்வொரு நாளும் உங்க கல்வாரி அன்பினால் நான் நிரப்பப்படணும், கழுவப்படணும் ஆண்டவரே. டெய்லி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னீரே. டெய்லி பரிசுத்தம் அடையக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. இப்பொழுது என் குறைவுகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வீட்டுல அந்த ரங்கத்திலே அறை வீட்டு கதவை பூட்டி ஜெபம் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகிட்டு ஆண்டவரே. வேதத்தை வாசித்து தியானித்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவிலே ஒரு விரிசல் இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, உம்மை அழைத்த உடனே உங்க பிரசன்னத்தை நான் உணர முடியவில்லை ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒரு பாவம் இருப்பது போல உணர்வு எனக்கு இருக்கிறது ஆண்டவரே.
அதை அகற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இங்க வந்து நான் அந்நிய பாஷையை பேசுறேன், அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறேன் ஆண்டவரே. வீட்டுக்கு போய் இங்க வந்து ஆண்டவரே நீ பரிசுத்தர்னு பாடுறேன், சினிமா பாடல்களையும் வார்த்தை ஒலிக்கிறதே ஆண்டவரே. எவ்வளவு பொய்களை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. கவனம் இல்லாமல், ஒரு எச்சரிப்பு இல்லாமல், ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் ஏனோ தானோ என்று என்னுடைய சரீரத்தை ஆண்டவரே பாவத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேனே. இனிமே செய்யக்கூடாது ஆண்டவரே. எதை இழந்தாலும் உங்க பரதீசிலும் வாழ்வை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. பாதாளம் மட்டும் பெயரக்கூடாது ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க, என் குடும்பத்தின் பிள்ளைக்கு தாங்க, என் சபைக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்படியே நமக்கு தருகிறார், நம்மை அவர் வணைகிறார், நம்மை புதிதாக்குகிறார், நம்மை ஷேப் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே அவருடைய வார்த்தைகளின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அருள் தருவாராக. இந்த நாளிலேயும் இன்னும் 2 நாளிலேயும் நம்மோடு கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற சகோதரர் நீல் தினகரன் அவர்களையும் அவரோடு வந்திருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால் திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அவர்களை நம்முடைய நடுவிலே பயன்படுத்துவாராக. நாளை இரவும் நம்முடைய ஆலயத்துக்கு முன்பு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். அதே போல் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே ஆண்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் நம்முடைய சேகரத்தின் மற்ற சபைகளிலிருந்தும் ஆண்களை நாம் அழைக்கிறோம். ஆகவே ஆண்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 11 மணியிலிருந்து 2 மணி வரை நடைபெறும். மதிய உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வருகிற ஞாயிறு மாலை வந்து நமக்கு 3வது ஷாலோம் ஜெபக்கூட்டம் அது நடைபெறும். அந்த ஜெபக்கூட்டத்திலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது தீத்து தீமோத்தே 2 ஜெபக்குழுக்களும் இணைந்து நடத்துகிறார்கள். அது திரு பவுல் நடராஜன் அவருடைய அந்த வீட்டு காம்பவுண்டில் வைத்து நடைபெறுகிறது. நம் அனைவரும் நாம் கலந்து கொள்வோம். அந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அதை தொடர்ந்து ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒன்பதாவது பாடல். நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடல் 9. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஜெபித்து துதித்து ஜெயம் பெறுவோம், சேனையின் கர்த்தர் முன் செல்கிறார். ஜெபித்து துதித்து ஜெயம் பெறுவோம், சேனையின் கர்த்தர் முன் செல்கிறார். நம் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நம் சொந்த மகனை உந்தந்து நம் தேவன் பின்வரும் நன்மையை அருள்வாரோ. நம் சொந்த மகனை
நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவை, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உடைய வேத வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த ஜீவனையும் வல்லமையும் எங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழவும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழவும் அருள் தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே அழைக்கப்பட்ட உடைய மக்களை நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்துங்க. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நல்ல நிலங்களாக நீங்கள் மாற்றுங்க. 30, 60, 100 அது பலம் தர அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். பாடல்களை பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. இசைக்கருவிகள் வாசிக்கிற மக்களை கர்த்தர் பயன்படுத்துங்க. இந்த வளாகம் முழுவதும் ஆண்டவரே உடைய பரிசுத்தத்தால் உடைய வல்லமையினால் நிறைந்திருக்கின்ற சுவாமி, அதற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க. உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போக கடவோம்.